2003 விடுதலை புலிகள் புலனாய்வு பிரிவில் நடந்த ரகசிய பிளவு வரலாற்றின் மறுபக்கம். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவின் கடைசி நாட்கள். முதலமைச்சர்களுக்கு நாடாளுமன்றில் இடமளிக்க வேண்டும், டக்ளஸ் வலியுறுத்து. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு ஜாலில் முக்கிய சந்திப்புகள். செம்மணி அகழ்வில் புதிய திருப்பம், மண்டையோடுகள் இல்லாத நிலையில் எண்புக்கூடுகள். நீதிமன்றில் அம்பலமான வீரவன்சவின் மோசடிகள். குற்றவாளிகளை கைது செய்வதில் ஏற்படும் தாமதம், பாதுகாப்பு பிரதியமைச்சர் விளக்கம். செம்மணி வருகை தரவுள்ள ஐரோப்பிய பிரதிநிதிகள், போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பு. செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் சர்வதேச விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் புதன்கிழமை போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அது தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போர் நிறைவுற்று பல வருடங்களாகியும் நீதி தரப்படாதிருக்கின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்திற்கும் தற்போது 454 மனித எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழி விடயத்திற்கும் உடனடியாக சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். தமிழ் இன அழிப்பின் சான்றாதாரமாக இருக்கின்ற இவ்விடயங்களை மூடி மறைத்து நீர்த்து போகச் செய்யும் இலங்கை அரசின் நடவடிக்கையில் அதிருப்தி அளிக்கின்றன. நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வரும் ஏமாற்றும் அரசின் கபட நாடகங்களுக்கு சர்வதேச சமூகம் ஏமாந்து போகக்கூடாது. அந்த வகையில் இன்றைய தினம் புதன்கிழமை காலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிட வருகை தரவுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறப்பு பிரதிநிதிகள் குழுவின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக செம்மணி வளைவு பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளோம். காலை 8 மணியளவில் ஆரம்பமாகும் இப்போராட்டத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அவசர அழைப்பு விடுக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தை பிடிச்ச யாழ்ப்பாணத்தை பிடிச்ச நீங்க தானே. சிவில் நிர்வாகம் நடந்தது, உங்களோட சிவில் நிர்வாகத்தை பார்க்க தெரிய இல்லையா? உங்களோட சிவில் நிர்வாகம் அப்படி நடந்திருக்காங்க. 453 எலும்பு கூடி இத்தனை வேற போக தெரியா? 2003ஆம் ஆண்டு தொடக்கத்தில் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் ஏற்பட்ட முக்கியமான பிளவு பெரியதாக வெளியில் பேசப்படவில்லை. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட புலனாய்வு பொறுப்பாளராக இருந்த ரெஜினால்ட் பொட்டம்மானின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்க முடியாது என்று கூறி தனது கீழ் இருந்த 52 போராளிகளுடன் பிரிந்து சென்றார். இது விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டமைப்பை பாதித்த ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. கருணா கிழக்கில் தனது சொந்த அதிகாரத்தை செலுத்த விரும்பாததாலேயே இந்த பிரிவு ஏற்பட்டது. ரெஜினால்ட் தலைமையிலான குழு நேரடியாக கருணாவின் கீழ் இயங்க தொடங்கியது. கருணாவின் பிரிவுக்கு பிறகு அவர் கொழும்புக்கு தப்பிச் சென்ற போது ரெஜினால்ட்டும் அவருடன் சென்றார். இருப்பினும் தளபதி சார்ல்ஸ் முன்னரே திட்டமிட்டபடி ரெஜினால்ட்டுக்கு உதவிய இளைஞர் மூலமாகவே அவரை வன்னிக்கு கடத்தி வந்தனர். வன்னிக்கு கொண்டு வரப்பட்ட ரெஜினால்ட்டிடம் துரோகம் எப்படி வலிக்கும் என்று காட்டுவதற்காகவே உன்னை இங்கு கொண்டு வந்தேன் என்று சார்ல்ஸ் கூறியது துரோகத்தின் விளைவுகளை உணர்த்தும் ஒரு உணர்ச்சிகரமான தருணமாக பதிவாகியுள்ளது என்று தனியார் ஊடகம் ஒன்று இந்த வரலாற்று செய்தியினை வெளியிட்டுள்ளது. தனது அரசியல் எதிர்காலம் குறித்து நாடாளுமன்றில் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட ஜாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்றத்தில் தனது கடைசி நாள்களை கழித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நான் நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை. இன்னும் 2 வாரங்களுக்கு மட்டுமே நாடாளுமன்றத்தில் இருப்பேன். தன்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்குமாறு ஓசல கேரத் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இது சிங்கள மக்கள் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விரும்பவில்லை என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடந்த சம்பவம் குறித்தும் விளக்கம் வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாகாண சபைகளின் முதலமைச்சர்களுக்கு நாடாளுமன்றிலும் அமைச்சரவையிலும் இடமளிக்க வேண்டும் என்று இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா புதிய திட்டத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். பல்வேறு துறை சார்ந்த புத்திஜீவிகளையும் உள்ளடக்கிய அரசு சார்பற்ற நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே இக்கருத்து வெளியிடப்பட்டது. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த டக்ளஸ் தேவானந்தா, மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை செழுமைப்படுத்துவதற்கும் இனங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையிலான புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் சீரான வளர்ச்சியை வேகமாக ஏற்படுத்துவதற்கும் மாகாணங்களின் முதலமைச்சர்கள் நாடாளுமன்றிலும் அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கும் ஏற்பாடு அர்த்தபூர்வமான களத்தினை ஏற்படுத்தும். அதேபோன்று யுத்தம் காரணமாக 18 வயதினை அடைந்த பின்னர் புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளில் தங்கியிருப்போருக்கும் வாக்குரிமையை வழங்க வேண்டும். அர்த்தபூர்வமான அதிகார பகிர்வே புதிய அரசியலமைப்பின் அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர ஒற்றையாட்சி சமஷ்டி என்ற பெயர் பலகையில் கவனத்தை குவிப்பது பிடிவாதமாக இருப்பது நாட்டின் எதிர்காலத்திற்கு ஆரோக்கியமாக இருக்காது. கடந்த காலங்களில் மத்திய அரசினால் எடுக்கப்பட்ட மாகாணங்களுக்கான அதிகாரங்களை மீள கையளிப்பதுடன் காவல்துறை மற்றும் காணி உட்பட மாகாண சபை அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் நேற்று காலை விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் தனியார் விருந்தினர் விடுதியில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அரசியல் கட்சிகளின் கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன், ஜாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, நல்லூர் பிரதேசபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள் குழு சந்தித்து கலந்துரையாடினர். ஐரோப்பிய யூனியனுடைய அம்பாசடர் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அம்பாசடர்ஸ் கூட சந்திப்பு ஏற்பாடு. பொதுவான விடயங்கள் பற்றி எல்லாவற்றிலும் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளைய தினம் அவர்கள் செம்மணி அகழ்வு நிலையத்தை பார்க்க இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இந்த தனியாகவே ஒரு ஆய்வு நடத்தி அந்த கால எல்லையை நிர்ணயித்து அந்த கால எல்லை இந்த காலத்தில் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டதை பார்ப்பதன் மூலம் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே இராணுவம் ஆர்ஆர் ஆட்சியில் இருந்தவர்கள் நிர்வாகிக்க வேண்டியதாக இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் இந்த கொலைகளை செய்தவர்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல புதைகுழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இதை உதாரணமாக எடுத்து இனப்படுகொலை என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். குற்றவாளிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி அதை கேட்டிருக்கிறோம். மற்றது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் நடவடிக்கை அரசாங்கத்துக்கு பழைய முறையிலே இது நடத்தக்கூடியதாக இருந்து இலகுவாக நடத்தலாம். மாகாண நிர்வாகம் இல்லாததால், தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் இன்றைக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள் நிர்வாகமாக அது இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மற்றது அவர்களுக்கு அவங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய முதலீடுகள் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய விவசாய மற்றும் மீன்பிடி துறைகளிலே மேற்படியாக அபிவிருத்தி செய்வதன் மூலம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு செல்வதற்கான ஏதுவாக இருக்கும். அதற்கான ஆதரவு செய்ய வேண்டும். மற்றது இந்த திண்ணு கழிவு பிரச்சனைகள், சுவரை செல்லக்கூடிய வடிகால் பிரச்சனைகள் நம்ம பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நவீன முறையிலே அவர்களை கையாளுவதற்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர்கள் ஒரு பரிசீலனையை அல்லது சாதகமான சில விடயங்களை கையாளக்கூடியதாக இருக்கும் என்பதாக கூறியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பேசியது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளோட. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் தான் இலங்கைக்கு GSP+ என்கின்ற வரிச்சலுகை ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த GSP+ வரிச்சலுகையின் ஊடாகத்தான் இவர்கள் இலங்கையில் சுதந்திர வர்த்தக வலயத்திலிருந்து ஆடை ஏற்றுமதிகளை செய்கிறார்கள். இந்த GSP+ வரிச்சலுகை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இலங்கையிலே மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு ஒரு
ஒரு உந்து சக்தியாகத்தான் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை இல்லாவிட்டால் 80% ஆடைகளை இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அவை ஐரோப்பிய ஒன்றியம் தான் இப்போ இந்த காலம் முடிய போகுது. ஐரோப்பிய ஒன்றியம் தான் அடுத்து அவர்களுக்கு திருப்பி அதை கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கிறோம். அவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை மட்டுமல்ல, அதை எடுத்தால் நாங்கள் இதைத்தான் தருவோம்னு சொல்லி அவர் அதைவிட மோசமான ஒரு புதிய ஒரு சட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக இதனை முற்றாக நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரியிருக்கிறோம். அவர்கள் அதற்கு சாதகமாக தாங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலிப்போம் என்ற வகையில் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதேவேளை நான் சொன்ன இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் வரிச்சலுகையாக இருக்கட்டும் போன்ற இந்த மற்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே கடைசியாக கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களிலே மாகாண சபைகளை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் மாகாண சபையுடைய அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தில் இருக்கு. சரியா? அந்த தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் வந்திருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகள் ஐநா சபையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கையெழுத்தின நாடுகள், ஆதரித்த நாடுகள். நீங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் என்ற வகையில் அந்த தீர்மானத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி அதற்குரிய முழு அதிகாரம் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை கண்டிப்பாக தாங்கள் கணக்கில் எடுப்போம் என்று கவனத்தில் எடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 39ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாள்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 39வது நாளான நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அருகருகே 2 சிறுவர்களின் எண்புக்கூடு உட்பட 13 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டது. சில எண்புக்கூடுகள் குவியலாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் சில எண்புக்கூடுகளுக்கு மண்டையோடுகள் இல்லாத நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை குவியலாக காணப்பட்ட எண்புக்கூடுகளுக்குள் மண்டையோடுகளும் காணப்படுவதனால் ஆய்வுகளின் பின்னரே அவை தொடர்பில் மேலதிகமான தகவல்கள் கூற முடியும் என சட்டத்தரணி ஞா ரணிதா தெரிவித்தார். அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 3 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் 4 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 93 நாள்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 467 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 444 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணியின் 39வது நாள் அகழ்வு பணி இன்று காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் புதிதாக 13 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக 467 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகளிலிருந்து 4 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 444 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் 3 மனித எண்பு தொகுதிகள் சிறுவர்களுக்கான மனித எண்பு தொகுதிகள். அத்தோட நாளைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட குழுக்கள் அடங்கிய குழு செம்மணி மனித புதைகுழியை தரிசிப்பதற்காக வருகை தர உள்ளார்கள். காலை 9 மணிக்கு புதைகுழியை தரிசிப்பதற்கு வருவதற்காக இருப்பதுடன் கிட்டத்தட்ட 8 உறுப்பினர்கள் அந்த குறிக்கப்பட்ட உயர்மட்ட குழுவில் புதைகுழியை தரிசிப்பதற்காக நாளைய தினம் இங்கு வருவதற்கு இருக்கிறார்கள். நாளைய தினம் உங்களுக்கு அது தொடர்பான விவரங்களை நாங்கள் சொல்லலாம். 8 உறுப்பினர்கள் அடங்கிய குழு வரை தருவதற்கு இருக்கிறது என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. அகழ்ந்தெடுத்து சுத்தப்படுத்தைக்குள்ள சிலது இன்றைக்கு அவதானிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் தற்போது அது தொடர்பான விடயத்தை சொல்ல இயலாது.
சில மண்டையோடுகள் வந்து குவியலாகவும் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வந்து குவியல் இலக்கம் 32 வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் மனித எண்பு தொகுதிகள் ஆய்வு வந்து நடத்திக்கல தான் எடுக்கப்பட்ட குவியலிருந்து எடுக்கப்பட்ட மனித மண்டையோட்டு தொகுதிகள் இந்த ஏனைய மனித எண்பு தொகுதிகளோட தொடர்புடையதா இல்லையான்றதை தீர்மானித்து சொல்லக்கூடியதாக இருக்கும். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் 7வது தடவையாக முன்னிலையாகவில்லை என தெரிய வந்துள்ளது. அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கின் முக்கிய சாட்சியான சர்ச்சைக்குரிய சொத்தை பிரதிவாதிக்கு விற்ற நபர் உயிரிழந்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் தெரிய வந்துள்ளது. பிரதிவாதிக்கு சொந்தமானது என கூறப்படும் சில காணிகள் தொடர்பில் நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகாயில் முன்னிலையில் சாட்சி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. எனினும் தனக்கு தொற்று காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்து பிரதிவாதியான விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. பிரதிவாதி சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவிக்கையில் விமல் வீரவன்ச கடந்த 17ஆம் தேதி முதல் கடுமையான வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளனர். உயிரிழந்த சாட்சிக்கு மேலதிகமாக மக்கள் வங்கியின் தொல்கவத்தை கிளை முகாமையாளர், மாகாண காணி மதிப்பீட்டாளர் உள்ளிட்ட 3 நேற்று சாட்சியமளிக்க அழைக்கப்பட்டனர். அடுத்த வழக்கு தினத்தில் நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு கௌசல்யா ஹெட்டியாராச்சி, சுரேகா தரங்கினி, லியானகே ஆகிய 3 சாட்சிகளுக்கும் நீதிபதி எச்சரித்துள்ளார். இது தவிர முறைப்பாட்டின் 38வது சாட்சிக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. விமல் வீரவன்ச அமைச்சராக பணியாற்றிய 2010 தொடக்கம் 2014ஆம் ஆண்டு வரையான 4 ஆண்டு கால பகுதியில் தனது சம்பளம் மற்றும் பிற வருமானங்கள் மூலம் ஈட்டிக்கொள்ள முடியாத சுமார் 75 மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்களுக்கு இடையில் பிரதிவாதியின் மனைவி, அவரது சகோதரி மற்றும் மைத்துனர் இணைந்து 18 லட்சம் ரூபாய்க்கு கோமாகம பிரதேசத்தில் கொள்வனவு செய்த காணி ஒன்றும் உள்ளடங்குவதாக சாட்சிகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமஷ்டியை தருவதாக கூறி தமிழ் மக்களின் ஆதரவை ஜனாதிபதி அன்றகுமார் அரசநாயக்க பெறவில்லை எனவும், மாறாக அவர் நேர்மையாக செயல்பட்டதன் அடிப்படையிலேயே மக்கள் அவரை ஆதரித்துள்ளனர் எனவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதி அன்றகுமார் அரசநாயக்க தலைமையிலான அரசுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் இருந்தாலும் அரசு எப்போதும் ஜனநாயக அம்சங்களின் அடிப்படையிலேயே செயல்பட்டு வருகின்றது. 3/2 பெரும்பான்மை பலம் உள்ள நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிராக ஏன் விரைவாக நடவடிக்கை எடுக்கவில்லை என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். எனினும் அனைத்து நடவடிக்கைகளும் சட்டபூர்வமான முறையிலேயே இடம்பெறுவதால் சில தாமதங்கள் ஏற்படக்கூடும். கடந்த மார்ச் மாதம் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்றபோது அங்குள்ள மக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அளித்தமையுடன் அவரை ஆரத் தழுவி வரவேற்றனர். 13வது திருத்தத்தை தருகின்றோம், சமஷ்டி தருகின்றோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்து ஜனாதிபதி மக்களின் ஆதரவை பெறவில்லை. வடக்கில் ஒரு பேச்சும் தெற்கில் வேறு பேச்சும் பேசும் அரசியல் கலாச்சாரம் அவரிடம் கிடையாது. உண்மையின் அடிப்படையில் செயல்படுவதாலும் அவரது நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையாலுமே மக்கள் அவரை ஆதரிக்கின்றனர். அது மட்டுமன்றி மலையகம் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஜனாதிபதிக்கு மக்கள் தொடர்ந்து தமது வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.